வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. 2500 கோடி ரூபாய் முதலீட்டில் தூத்துக்குடி மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தளவாட வசதிகள் அமைத்திட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஹபாக்லாய்டு நிறுவனத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சரக்கு முனையங்கள் மற்றும் சரக்கு கையாளும் பூங்காக்களை அமைப்பதில் உலகளாவிய முன்னணி நிறுவனமான ஹபாக்லாய்டு நிறுவனத்துடன் 2500 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்திடும் வகையில் தூத்துக்குடி மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தளவாட வசதிகள் அமைத்திட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்து மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் தொழில் முதல்கள் ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக மேற்கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் முதல்களை மேற்கொள்வதற்கான சூழல் கொடுத்து விரிவாக விவாதித்து வருகிறார். அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டின் பரவலாக தொழில் வளர்ச்சிக்கு சரக்கு போக்குவரத்தினை திறமையாக கையாள்வது மிகவும் அவசியமானதாகும் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள 4 பெரும் துறைமுகங்களை பயன்படுத்தி சரக்குகளை கையாளும் கண்டெய்னர் துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து பூங்காக்களை உள்ளிட்ட நவீன கட்டமைப்பு வசதியுடன் தமிழ்நாட்டில் அமைத்திட பல்வேறு முயற்சிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் சூழலில் தற்போது இந்த பயணமானது அதற்கு மேம்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே சரக்கு மற்றும் முனையங்கள் அமைத்திட பூங்காக்களை அமைப்பது உலகளாவிய முன்னணி நிறுவனமாக திகழக்கூடிய ஹபாக்லாய்டு உள்ளிட்ட மேலாண்மை இயக்குனர் ஜெஃபர் கன்சோஸ் மற்றும் இயக்குனர் உள்ளிட்ட நிறுவனங்களுடைய முன்னணியில் தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்று வந்தது. அந்த சந்திப்பின் அடிப்படையிலே தமிழ்நாட்டு முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்தும் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எடுத்துரைத்து பல்வேறு காலகட்டங்களில் இந்த சரக்கு துறைமுகங்களை மேம்படுத்த கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு முதலீட்டில் தூத்துக்குடி மற்றும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் தளவாட வசதிகள் அமைத்திட இந்நிறுவனம் முன்வந்துள்ளது. இதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்தாகியிருக்கிறது. இதன் அடிப்படையிலே தமிழகத்தில் மட்டும் 1000 பேருக்கு மேல வேலைவாய்ப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உள்ள சாலை கட்டமைப்பிலை முதலீடு செய்வது தொடர்பாகவும் அபடெஸ் நிறுவனத்துடன் தற்போது நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சந்தித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே சாலை கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான அபார்ஸ் நிறுவனத்துடன் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை அதிகப்படுத்துவது, அதே போல அதிகமான சாலை அடர்த்தியும் தரமான சாலை கட்டமைப்பையும் தமிழ்நாட்டில் உள்ளது என்பதை அவர்களுக்கு எடுத்துக் கூறி மேலும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் இந்த சாலை கட்டமைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான அவசியத்தையும் வலியுறுத்தி அபார்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டின் சாலை கட்டமைப்பை மேலும் முதலீடு செய்ய வேண்டும் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அவரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.